ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யணும்னு பார்த்தலாமா? ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, தட்டி வச்சுருக்க 2, 3 பல்லு பூண்டு தோலோட சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். லைட்டாக வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை சேர்த்துக்கோங்க. தோல் எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களோட விருப்பம் தாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2, 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். முக்கால் பதம் வரைக்கும் வெந்திருக்கும். இப்போ இதில் காரத்துக்கு நான் வந்துட்டு சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போக தட்டிக்கும். லைட்டாக வதக்கி விட்டுட்டு திரும்பியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை தட்டு உள்ளே போகுதுன்னே தெரியாது. சாப்பாடு அது பாட்டுக்குள்ளே போய்க்கிட்டே இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.